நிஜத்துல நடக்கவே நடக்காதுன்னு இருக்கிற சில விஷயங்கள்லாம் முத்தழகு சீரியல்ல மட்டும்தான் நடக்கும். இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பாக்கலாம் வாங்க. தனம் தான் குழந்தை வேணும், எப்படியாவது கிடைச்சிடணும்னு பரிகாரம் பண்றதுக்காக கோயிலுக்கு வந்திருக்காங்க. சேகர் அங்கேயும் வந்து போன குழந்தைய நினைச்சு எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு வம்பு இழுக்கிறாரு. தனம் ஆனா நீ தான் குழந்தைய ஏதோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அலறாங்க. சாமி கிட்ட என் குழந்தைய எப்படியாவது என் கண்ணுல காட்டிருன்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. பூமியோட குழந்தைய சிவனேசனும் பாண்டியம்மாவும் வச்சிருக்காங்க. திடீர்னு குழந்தை வீர் வீர்னு அலறத பார்த்து முத்தழகு வந்து என்னன்னு பாக்குறாங்க. பார்த்தா குழந்தைக்கு சுளுக்கு விழுந்துருது. யாராவது சுளுக்கு எடுக்கிறவங்க இருக்காங்களா அப்படின்னு அந்த கூட்டத்துல கேக்குறாங்க. அப்ப தனம் எனக்கு எடுக்க தெரியும்னு சொல்லிட்டு வந்து குழந்தைக்கு சுளுக்கும் எடுத்து வர்றாங்க. இத பார்த்து சந்தோஷமான பேச்சியம்மா குழந்தைய மாத்தி கொடுத்து வாங்கதான் கோயிலுக்கு வந்தோம். அந்த கடவுளே பார்த்து உன்னை அனுப்பி வச்ச மாதிரி இருக்கு, இந்த பரிகாரத்துக்கு உனக்கு சம்மதமானு கேக்குறாங்க. தனமும் சரின்னு சொல்ல பரிகாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. பெண் குழந்தைய கையில எடுத்து இனிமேல் உங்க அம்மா முத்தழகு, அப்பா பூமி அப்படின்னு முத்தழகு கையில கொடுக்கறாங்க. அந்த டைம் பார்த்து குழந்தை கீழே விழுக போக பூமி வந்து பிடிச்சிடறாரு. ஆக மொத்தம் 2 பேரும் சேர்ந்து குழந்தைய தத்தெடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிருச்சு. அதே மாதிரி முத்தழகும் இனிமேல் இது உங்க பையன்னு சொல்லி தனத்துக்கிட்ட குழந்தைய தத்து கொடுக்கறாங்க. பரிகாரத்தை முடிச்சுட்டு கோயில சுத்தி வர்றாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் சாமி மேல போடுற மாலை இவங்க 2 பேர் கழுத்துல வந்து விழுந்துருது. சாமியே ஆசீர்வாதம் பண்ணிருச்சுன்னு முத்தழகு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தவறி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூமி எடுத்து வைக்கிறாரு. நம்ம குழந்தை எப்பவுமே பையன்தான், அதை மறந்துடாதீங்க. அஞ்சலி குழந்தைய கையில வச்சுக்கிறதுக்கே எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, சீக்கிரமா சுத்தி முடிக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு போறாரு. பரிகாரத்தை முடிச்சுட்டு பேச்சு அம்மா தனத்துக்கிட்ட, எங்க வீட்டுல 3 குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு, குளிப்பாட்டுறதுக்கு, இந்த மாதிரி டக்குன்னு ஏதாவது ஒன்னா செய்யறதுக்கு யாருமே கிடையாது. நீ எங்க வீட்டுக்கு குழந்தைய பாத்துக்கிறதுக்கு வேலை செய்ய வர்றியான்னு கூப்பிடுறாங்க. பையனை தூக்கும் போதே தனத்துக்கு ஏதோ ஒரு ஃபீல் வந்துருச்சு. இப்போ வீட்டுக்கே கூப்பிடுறாங்க குழந்தைய பாத்துக்க, வேணான்னா சொல்லுவாங்க. இனி எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்க போறாங்க. இவங்களை பார்க்க எப்படியும் சேகர் அந்த வீட்டுக்கு வர போறாரு. அடுத்து நடக்க போற பிரச்சனையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.